சுரேன் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிருச்சு. திமுக நமக்கு தெரியும். இந்த வீடியோ ஆன் பண்ணும்போது எத்தனை ஆட் வந்திருக்குன்னு பார்த்துருப்பாங்க. ஏங்க நானும் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. அந்த ஆடுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது ஒரு வீடியோ பண்ணுவோம். விளக்கமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்ல நம்மளே திட்டுறாங்க, தம்பி வெறுப்பாவது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி எதனா துண்டை போட்டுட்டு நான் வீடியோ பண்ணியிருந்தேன்னா இப்படி போட்டுட்டு வீடியோ பண்ணா வெறுப்பாவது அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு சட்டைங்க, கட்டம் போட்ட சட்டை, அது எப்பயோ எழுதுது கருப்பு சிவப்பு, அந்த மாதிரி யோசிக்கவே இல்லைங்க. ப்ளூ கலர் ஜீன்ஸுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு கருப்பு சிவப்புனாலே ஒரு கோவம் வருதுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அட் இட்ஸ் பீக் அப்படிங்கிறது அந்த சட்டை கலரே பிடிக்க கூடாது. அந்த சட்டைக்கு வந்து ரியாக்ஷன் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். என்னையா இதுக்கு இந்த கடி கடிக்கிறாங்க அப்படின்னும் போது ரைட்டரா ஓட்டு முரட்டு குத்த போறாங்க அப்படின்னு புரிஞ்சுங்க. ஒரு வாட்டி நம்ம ஸ்டூடியோல சவுண்ட் ப்ரூஃப் வந்து அதே கலர்ல வச்சோங்க. ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணி வீடியோல சொல்லிட்டாரு. வீடியோல ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு கிஷோர் ப்ரோ ட்வீட்ல போயிட்டு சொல்றாரு, அதை எடுங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. சவுண்ட் ப்ரூஃப் கருப்பு அதே ரிமூவ் பண்ணுங்கண்ணா. வேற லெவல். நேத்து இங்கதான் நம்ம ஆபீஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பிரதர். பார்த்தா இந்த அமேசான் டெலிவரி அந்த மாதிரி நம்பர் தான் பார்க்க டக்குன்னு தெரியல. நார்மல் கால் மாதிரி இல்லை. ஸோ அட்டன் பண்ணி யாருங்க உடனே வணக்கம் சார், நாங்கள் வந்து இது உங்ககிட்ட பேசணும், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறோம், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னாங்க. எலெக்ஷன் சீசன் ஆச்சு, ரைட்டு என்னவா இருக்கும் அப்படி பேச்சை போடுவான்னு கேட்டா ப்ரோ பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க ப்ரோ. நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த சர்வேன்றாங்களே இதெல்லாம் யாருக்கிட்ட தான்ப்பா எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட இது வரைக்கும் வாழ்க்கையில் யாரும் எடுத்ததே இல்லையான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்கிட்ட எடுத்துட்டாங்க, என்கிட்ட எடுத்துட்டாங்க. நேற்று டக்கு டக்கு டக்குன்னு கேட்குறாங்க, பேர் என்ன, ஓகே ரைட்டு, எந்த மாவட்டம், எந்த தொகுதி, ஓகே எந்த தொகுதியில எந்த வட்டம், என்ன கம்யூனிட்டி, என்ன ரிலிஜன், 2021 யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா தானே இதுக்கு தான் நம்ம விருப்பம் தான், நம்ம இஷ்டம். ரொம்ப ஃபாஸ்டா எதுன்னு கேக்குறாங்களா இந்த மாதிரி சர்வேக்கு தான் நாங்க பண்ணுவோம். ஆமா ஆமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம விருப்பப்பட்டதான் பேசலாம், ஆனா ரொம்ப ஃபாஸ்டா கொஞ்சம் ரூடா தான். நான் ஜாலியா தான் பேசணும். நான் எனக்கு சரி என்னதான் கேக்குறாங்களே, என்னென்னலாம் கேக்குறாங்க பாப்போம். என்னடா நிஜமாலே பேங்க்கார மாதிரி பேசுற அப்படிங்கிற என்ன கம்யூனிட்டி என்ன இதெல்லாம் கேட்டு. 2021 யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நான் சொன்னேன் நாம் தமிழர். 2024 யாருக்கு போட்டீங்க, நாம் தமிழர். ஓகே 2026 யாருக்கு ஓட்டு போட போறீங்க, நான் சொன்னேன் இப்படிதாங்க ஐடியா இருக்குது. சரி திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, ரொம்ப மோசங்க. இல்லைங்க குட்டா, ஆவரேஜா, பேடா, வெரி பேடா அப்படின்னாங்க. வெரி வெரி பேட் அப்படின்னா. வெரி பேடுக்கு கீழே வேற ஏதாவது இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்காங்க. செயல்படாத பாடுதான் நாங்க பட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்கீமுங்க, இந்த ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீம் பத்தி சொல்லுங்க, அந்த ஸ்கீம் பத்தி என்ன, அப்படி நம்ம ஓட்டு போட சொல்லிடுவாங்க போல இருக்குதுங்க திமுகவுக்கு. அப்படி ஏமா நீங்க யாருங்க, எந்த ஏஜென்சி வந்து நீங்க போன் பண்றீங்கன்னு சொன்னா, சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், பதில் சொல்லுங்க. நான் அப்புறம் கேட்ட கேள்வி, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசு, அதுனா பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறமும் திருப்பி கேட்கறேன் ப்ரோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி சொல்லுங்க இப்பயாச்சும் சொல்லுங்க, யாரு எந்த மூலமா நீங்க எந்த கட்சி சொல்லி அல்லது எந்த ஒரு ஏஜென்சி சொல்லி நீங்க சர்வே எடுக்கிறீங்கன்னா, சார் நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், இந்த மாதிரி நாங்க எடுத்து கொடுத்தா எங்களுக்கு ஒரு 60 மார்க் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிகல் மார்க் கிடைக்கும் சார், வைங்க பட்டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்ன ப்ரோ வேற லெவல், 60 மார்க் கிடைக்குமா, எந்த கம்பெனின்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த பேனா மேலதான் ஒரு சந்தேகமா இருக்கு. பேனாவா தான் இருக்கும். ஓகேவா, அதனால நான் இன்னொன்னு இந்த சர்வேல இந்த மாதிரி எடுக்கல எந்த அளவுக்கு உண்மைகள் வரும் ப்ரோ. நீங்க நம்ம என்ன வேணா மாத்தி சொல்லலாம். நான் உண்மையை சொன்னேன். நேர்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள இருந்து பொய்யே சொன்னாலும் அவங்க கண்ட நீங்க மூஞ்சில பாக்கலாம். டெலிபோனிக் சர்வே எல்லாம் தெரியல. ஓகேவா, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெஸ்பரேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க விஜயுடைய அந்த பர்சனல் இஷ்யூ வந்துச்சு இல்லைங்க, உடனே சர்வே பாத்தீங்கன்னா போன் பண்ணி இந்த பர்சனல் இஷ்யூவால நீங்க வந்து விஜய் மேல கோவமா இருக்கீங்களா, நீங்க யார் மேல நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இதனால நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடலான்ற ஐடியால இருந்து மாறிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அது ஒரு வீடியோவே வந்துச்சு. நாங்க மாறணும்னு சொல்லுங்க, அதனால மாறிட்டீங்க. என்னன்னா ஒரு விஷயம் வெளியே வந்து நியூஸ்ல பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லி செக்அப்பும் பண்றாங்க. ஓகேவா, பாத்துக்கங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அந்த ஜெயிச்சிடணும் அப்படின்றதோட தோத்தரக்கூடாது அப்படிங்கிற டெஸ்பரேஷன். இல்ல இன்னொரு ஃபோன் கால், நீங்க ஃபோன் கால் பத்தி பேசுனீங்க. செங்கல்பட்டுல நேத்து நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க, கல்லால அடிச்சு ஒருத்தனை சாவடிக்கிறாங்க, அது வீடியோல வந்திருக்கு. ஃபோன் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க, என்னங்க கல்லால அடிச்சு சாவடிச்சிருக்காங்க, திமுக ஆட்சி நல்லா இருக்கா இல்லையான்னு கேள. அதை கேள, ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்குங்க இப்ப கேளு, அந்த சம்பவத்தை கோட் பண்ணி கேளு, மத்த சம்பவத்தை கோட் பண்ணி கேக்குறல. அது அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? நான் ஆக்சுவலி இந்த கோரியான வீடியோஸ் இல்ல, கோரி எதுவா இருந்தாலும் பப்ளிக்ல நடக்குது ப்ரோ, பப்ளிக் பாக்குது,
கொடுமையா சாவடிக்கிறான் ப்ரோ. கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் மண்டையில ப்ரோ. இந்த சட்ட ஒழுங்கு சந்திச்சு போயிருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி இப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்ப்போமா அந்த மாதிரி வீடியோ? நம்ம டெய்லி ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையை சொல்லுமா, அவன் வந்து ஃபோன் பண்ணி இது கேட்க சொல்றேன் நான். அதே யார் சர்வே எடுத்தாங்களோ ஃபோன் பண்ணி கேளு. அவங்க யாரோ ஸ்டாஃப்ங்க, அவங்கள என்ன சொல்லி என்ன அவங்க அஜெண்டா நீ குடுக்கறல, அப்ப இதுக்கும் கூட அந்த ஏஜென்சி செக் பண்ணி பார்க்கட்டும்ன்ற நானு. ஏஜென்சியா விடுங்க, ஓகேவா? ஸோ அந்த தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ முடிஞ்சா 8 கோடி பேர்கிட்டையும் நம்ம கேட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க போல இருக்குது ப்ரோ. சரி, ரைட்டு. இந்த டெஸ்பிரேஷன் எந்த இடத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லி நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி எண்ட்ல சொன்னோம்னு நினைக்கிறோம். அதாவது பயங்கரமான பேராசை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான தோல்வி பயம். இது ரெண்டும் எந்த நிலைமை கொண்டு போய் நிறுத்துன்றதுக்கு நம்ம சொன்னோம். அது வந்து எல்லாரும் நம்ம கூட்டணிக்கே வரணுன்றதுல ஆரம்பிச்சு, ஆனா அதிக சீட்ல நம்ம தான் நிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு போச்சுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பாருங்க இவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்னை பாருங்க ப்ரோ. எதிரில் இப்போ விஜய் ஆரம்பிச்சு வராரு அப்படின்னாலும் கூட அந்த சைடு போறதுக்கு ஒரு கட்சி கூட இருக்கக்கூடாது. அல்லுன்னு அள்ளி போட்டுக்க இடம் இருக்கோ இல்லையோ போட்டுக்கோன்னு சொல்றதுல அப்படியே மொத்தமா அள்ளி உள்ள போட்டுக்கிட்டாங்க. 1. 2வது ஏஜென்சிஸ், இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்லாம் பண்ணி தர ஏஜென்சிஸ் ஒரு 2-3 பேர் சொல்லுங்க. ஐபேக், ஷோ டைம், நிறைய அவங்க வச்சிருக்காங்க. என்னமோ அவங்க நம்ம பேர் தெரியாதெல்லாம் பென்னு. இப்போ இந்த ஏஜென்சிஸும் பாத்தீங்கன்னா முதல்ல இவங்களுக்கு பெண் தான் பண்ணி தராங்க, இவங்களே போதுமானது, மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட கட்டமைப்பு இருக்குன்னு செய்தி வந்துச்சு. ஆனா வேற வழியே இல்லாம மத்த கட்சி எதுக்குமே மத்த எந்த ஏஜென்சியும் போய் வேலை செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேலை இருக்கோ இல்லையோ கிட்டத்தட்ட 6-7 ஃபேமஸான ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டாங்களாம். எங்க டீம்லயே இருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல உண்மைதான் அது. இல்ல ஒரு சில டீம் பெண் சம்பந்தப்பட்ட டீம் வந்து தனியா சபரீசன் ஹேண்டில் பண்றாரு. உதய்க்கு ஒரு டீம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் 3 அந்த டீம்ல பிரிஞ்சு வேலை செய்யுது. ஒன்னா வேலை செய்யல. அதுலயும் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. அதாவது அந்தந்த ஆட்களுக்கு வேலை செய்யுது. சோ கட்சிகளையும் அள்ளி உள்ள போட்டுக்கிட்டீங்க, ஏஜென்சிஸையும் அள்ளி உள்ள போட்டுக்கிட்டீங்க, மத்தவங்களுக்கு யாருக்கு அவைலபிலிட்டி இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ட்விஸ்ட் பாருங்க ப்ரோ. ஓட்டு கேட்க மக்கள் கிட்ட போனா மக்களே இருக்கக்கூடாது. கரூர்ல தான் ப்ரோ நடக்குது. அது அந்த நியூஸ் பார்த்தேன் நானு. நீ ஓட்டு கேட்க போகும்போது உனக்கு அங்க ஜனங்க இருக்கக்கூடாது. மேக்சிமம் எல்லாருமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்னு சொல்லக்கூடாது, பட்டிங்க. பட்டி ஆடு மாடுக்கு வச்சிருப்போம்ல பட்டி. 120+ பட்டியாமே. சைஸ் வந்து பாருங்க ப்ரோ, 40 அடி அகலம், 80 அடி நீளம், ஹைட்டு. உள்ளே பாத்தீங்கன்னா சேரு, நல்லது கெட்டது, சாப்பாடு, எல்லா ஃபெசிலிட்டியும். ஆம்பளைங்களா இருந்தா அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லேடிஸா இருந்தா அவங்களுக்கு உரிய பணம். மொத்தம் அவங்க போட்டிருந்த 120 பட்டியில கரூர் மாவட்டத்துல ஒரு நாளைக்கு 50,000 பேரை உட்கார வைக்க முடியுமா? ஓகேவா? ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணாங்களே, ஏதோ இடைத்தேர்தல் பண்ணாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை இன்னொரு 50,000 பேரை உட்கார வைப்பாங்க. சுழற்சி முறையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. இத பார்த்து என்னடா அது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, நீங்க சொல்றது அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கரன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரஸ் மீட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பிரஸ் மீட் பெரிய செட்டு 4000 சதுரடி 5000 சதுரடி உள்ள ஒரு செட்டுகளை போட்டு சுற்றி அடைச்சிட்டாங்க. கேட் போட்டாங்க, துணி கட்டியாச்சு, ஃபேன் போட்டாச்சு, உள்ள புதுசாக சேர் போட்டாச்சு. அதில் மீட்டிங் நடக்கிறதே இருக்குது. மீட்டிங் நடக்கிறது இல்லை. இதில் அதில் மீட்டிங் நடக்குது. 283 பூத்துக்கும் இதே மாதிரி செட்டு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் 250 பேர் உள்ள உட்கார வச்சு சாப்பாடு வேற என்னென்ன கவனிப்பெல்லாம் ராஜ மரியாதை பண்ணிட வேண்டியது. அடுத்த நாள் இன்னொரு பேட்ச், அப்போ 3வது நாள் அந்த மொதல் பேட்ச். இப்படி ஒரு 1000 ஓட்டு உள்ள பூத்தை ஒரு 500 பேர் 600 பேரை பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. போட்டோ ப்ரூஃபோட எடுத்து காட்டி பாருங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டி சுற்றியும் பல அடிகள் உயரத்துக்கு வருது. ஜெயில எல்லாம் போட்டுருப்பாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை கவர் பண்ணிருக்காங்களா. மாநாடு, மினி மாநாடு நடத்துற மாதிரி உள்ள என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு க்ளூவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்படி இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட். சரி, எலெக்ஷன் கமிஷன் வரேன் அதுக்குதான் வரேன். அதுக்காக தான் வந்துட்டு இருக்கிற அந்த வழியா கமிஷன் உள்ள விடணும். ஓகேவா? ஸோ இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டி மோதி ஏதோ ஒரு சிலதை மட்டும் குறைச்சிருக்காங்களாம் ப்ரோ. மீதி எல்லாம் என்ன சொல்லிட்டாங்களா, இது வந்து இந்த வீட்டு ஆளுங்க ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்காங்க. அந்த வீட்டு ஆளுங்களும் யாருன்னு ஓகேவா, அது அவங்க ஆளுங்க, அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்காங்க பந்தல், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி இன்னுமே போயிட்டு தான் இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு கடைசியில மக்கள் கூட உனக்கு அவைலபிளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து பயங்கரமா பறக்கும் படை பறந்து செக் பண்ணிட்டு இருக்குது. எப்படி தக்காளி வியாபாரி கிட்ட 53,000 ரூபாய்
அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பறக்கும் படை பவரை காமிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு புடவை வாங்கணும், நகை பொண்ணுக்கு வாங்கணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, ப்ரூஃப் கார்டாலும் வாங்கி வச்சிருக்காங்க, வெரிஃபை பண்ணிட்டு தான் தருவோம். செக் பண்ணுங்க. இது 50,000 ரூபான்றது இவ்வளவு பெருசு இருக்குமா ப்ரோ ஒரு கட்டு? இது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருது இல்ல? ஏன் அவ்வளோ 80 அடி நீளம் 40 அடி அகலம் ஏதோ 15-20 அடி உயரம் இருக்கிற பட்டிலாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரு லாஜிக்கான கேள்வி மக்கள் கேட்பாங்க. கேள்விக்குறிதான், எல்லாருமே கேட்கணும், நம்மளும் தான் கேட்கணும். அதான் பாருங்களேன், அதாவது ஒரு சின்ன பாட்டில் அதுக்குள்ள கூட என் கை கஷ்டப்பட்டு போயிடுது உள்ள, ஆனா இவ்வளவு பெரிய அண்டா போவே மாட்டேங்குது என் கை. இன்னொரு நியூஸ் பாத்தீங்களா, பணம் அது. இன்னொரு நியூஸ், பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு எடுத்துட்டு வர வீடியோ, அது வந்து ரொட்டேஷன்ல விட்டுருக்காங்க. ஏன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது. ஓகேவா? இது ஒரு பக்கம். இப்படி அப்படியே கட் பண்ணோம்னா இன்னைக்கு காலையில அதை வருஷம் அப்படியே இருக்கு அதை வருஷம் விஷயத்துக்கு பார்த்து முன்னாடி ஓட்டு கேட்கற ஸ்டைல பத்தி அவன் பேசி ஆகணும் ப்ரோ. வேற லெவல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, டிஸ்பிரேஷனோட உச்சம் அந்த வீடியோ ஒன்று. ஆமா, அதாவதுங்க நான் போன ஒரு இடைத்தேர்தல் அப்ப பார்த்தேன். தெரிஞ்சிருந்தா ஒரு 10 நாள் நம்ம துவைக்காத சட்டையை கொடுத்து. போன இடைத்தேர்தல் அப்ப நான் ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் உடன்பிறப்பு திமுக வேட்பாளர் தான், ஒரு 10 பேரா போவாங்கல்ல அந்த நோட்டீஸ்ல எடுத்துக்கிட்டு. அப்போ ஒரு அம்மா வீட்டு வாசப்படியில சின்னதா டேப் இருக்குல்ல, தெரு டேப்பு, அதுல வச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு ஆய்கழி விட்டுட்டு இருந்தாங்க. டக்குன்னு அம்மா எடுக்கணும்னு சொல்லி சலக்கு புழக்கு கழுவி விட்டு கிளம்பிட்டார் மனுஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு. அது ஒரு காட்சி அரங்கேறியது. நேத்து ஒரு வீடியோ பாக்குறேன், ஒரு அம்மா துணி துவைச்சு வந்துருக்குதுங்க. சட்டார்னு உள்ள பூந்தவரு கரெக்டா அந்த நேரம் பார்த்தா ஜட்டி வரணும் எடுத்து மனுஷன் கும்முறாப்ல. சொந்த செடி துவைச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல, குளிச்சுட்டு அப்படியே காலில் மெரிச்சு விட்டு போற குரூப்பா இருப்பாருங்க. அதனால கோடு போட்ட டவுசர் நல்லா சரியா துவைச்சு போட்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படி போட்டு புறாத நோட்டீஸ் அப்படின்ட்டு எந்த லெவலுக்கு போறாங்க பாருங்க ஓட்டு கேட்கறதுக்கு. சோ பட்டியும் போடுறாங்க, ஜட்டியும் துவைச்சு போடுறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு தான் அந்த ஜட்டி துவைக்கிறதெல்லாம், அதுக்கப்புறம் காய வச்சு ஜட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, தேர்தல் ஆணையம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஜட்டி துவைக்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணு நான் சொல்லல, இந்த பட்டி மேட்டர் மட்டும்தான். ஓகேவா? அவங்க துவைச்சு போட்டு ஏமா பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பார்த்துட்டு உள்ளது ஒரு போட்டோ எடுத்துட்டு வர ஊற வை அப்படின்ற பிளான் கூட போடலாம். வந்துருக்கீங்க 10 பேரா வந்திருக்கிறீங்க, ஆளுக்கு ஒண்ணு கையில அப்படின்ட்டு. சரி, காலையில ஆதவர்ஜுன் புலம்புறாங்க. வில்லிவாக்கத்துல தேர்தல் பணிமனை போட்டு வேலை செய்யணும் இல்லையா ப்ரோ? அந்த பணிமனை அவங்க போடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் இல்லை, உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்திருக்கோம், இந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்திருக்கோம், இது முறை கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போட்டது வந்து சட்ட விரோதம், முறைகேடு அப்படின்னு சொல்லி காலி பண்ண சொல்றாங்களாம். அதையும் மீறி இல்லை நாங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு எலெக்ஷன் வேலை கூட பார்க்கக்கூடாதா, ஒரு தேர்தல் பணிமனை போட்டு பார்க்கக்கூடாதா அப்படின்னா அந்த வீட்டு ஓனர்ஸ்க்கு, அந்த இடத்துடைய ஓனர்ஸ்க்கு மிரட்டுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறாரு. 80 வயசு பெரியவங்க, 85 வயசு பெரியவங்க ஓனராக இருக்காங்க, அவங்களெல்லாம் மிரட்டப்படுறாங்க திமுக காரங்களாலன்னு சொல்றாரு. நான் சொல்லல, இந்த வீடியோ போடுறோம் பாருங்க. ஆர்வம் மீறி முதலமைச்சருக்கும் சரி அமைச்சர்களும் சரி எந்த அதிகாரமும் கிடையாது, எம்எல்ஏக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பாருங்க, எங்கெல்லாம் ஆபீஸ் போடுறாங்களோ பணிமனை போடுறாங்களோ அங்க உடனே வெக்கேட் பண்ண சொல்றது, உடனே வந்து அந்தந்த பத்திரத்துல பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல விடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் விடுறது, HRNC சொல்றது. 40 வருஷமா இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனைனா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் ஒருத்தர் வெக்கேட் பண்ண சொல்லணும். ஆனா அந்த ஓனர்ஸ வயசானவங்களும் பார்க்காம 85 வயசு இருக்க ஒரு பெண்களை வந்து மிரட்டுறது, ரவுடித்தனம் பண்றது, இதை பண்ணி எங்க ஆபீஸ் வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்னும் இல்ல, எங்களால வந்து இங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாம நாங்க இந்த ஆபீஸ் விட்டு வெக்கேட் பண்றோம். ஆனால் இந்த அராஜகமும் இந்த ரவுடித்தனமும் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. அதனால நாங்க காலி பண்ணிட்டு போயிடுறோம், எங்களால வேற யாருக்கும் பிரச்சனை வேணாம், நாங்க வந்து மக்களை நடப்பாதையாவே கூட போய் நாங்க சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம மனசு கஷ்டமா இருக்காங்க. இல்ல நீங்க இது இன்னொரு ஆன்சர் இதுல நீங்களே சொல்லிட்டீங்க. இங்க எப்படி நடந்துட்டு இருக்கு, அட் த சேம் டைம் நீ 120 பட்டி போட்டு சுதந்திரமா கரூர்ல செயல்பட்டு இருக்கு. ஆமா, இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? 40,000 ஓட்டு கூட உங்களால வாங்க முடியாதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி சவால் விடுறாருங்க எம்ஆர்விக்கு. எம்ஆர்வி 40,000 ஓட்டு கூட உங்களால வாங்க முடியாது பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த 40-40ங்கிறல அந்த 40 தான் உனக்கு கண்டம் இருக்கு, நீ பாரு என்னவோ. சரியா, ஓகே. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையம் ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், கொஞ்சமாச்சு ஃபேர் பிளேவா இருக்கட்டும். எந்த கட்சியா, நாம் தமிழர், தாவேக, அதிமுக, திமுக, ஓரளவுக்கு ஆச்சுயா. பணம் தான் இல்ல, எல்லாராலையும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது, எல்லா வேட்பாளராலையும் தொகுதிக்கு 30 கோடி செலவு பண்ண முடியாதுன்றது மாதிரி இருக்கு.
அட்லீஸ்ட் அவங்கவங்க ஒரு இடத்துல கூடி வேலை செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு அனுமதி இல்லாத அவங்களோட ஃபெயிலியருக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ப்ரோ. அவங்க எதுவும் பண்ணல, நம்ம வந்து ஒரு மட்டமான கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால சரி மொளமாரித்தனத்தை தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே, ஒரே தடவையா பண்ணுவோம், இதெல்லாம் டூ மச், அலோவ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் டூ மச். நீ என்ன பண்ணு, ஒரு பேட்டில் ஃபேராக ப்ளே பண்ணு, எல்லாரையும் அலோவ் பண்ணு, நான் என் ஐடியாலஜி ஜெயிக்கும்டா, என் மக்களுக்கு நான் பண்ணியிருக்கேன்னா நம்பிக்கை இருந்தால் நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ தான் எதுவுமே பண்ணலையே, அதனால இந்த மாதிரி வித்தைகள்லாம் நீ காமிச்சு தான் ஆகணும். அங்கே விடக்கூடாது, இங்கே வந்து மிரட்டுறது, ஹவுஸ் ஓனர் மிரட்டுறது எல்லாம் பண்ணுவாங்க. இதோட இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. அது குறிப்பா சென்னையில பண்ண வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையில் அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங் டிவிக்கு, அதுதான் ரீசன். ஏன்னா சர்வேயும் பார்த்துருப்பாங்க, சென்னை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அடி வாங்குதுப்பா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. நம்ம ஸ்பிக் மீடியா இடமளவு சர்வேலையே 13 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி கேக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 13 தான் ஆதவர்ஜன் அவர்களுக்கு நேற்று சொல்லியிருந்தாரு. 13 5 வின் பண்ற மாதிரி இருக்கு, 7 வந்து 8 வந்து நெக் டு நெக் அப்படின்னு அன்னைக்கு தெரியும். பட் என்னன்னா நெக்ஸ்ட் 30 days வந்து பெரிய கட்சிகள்லாம் உள்ள இறங்கி எந்த அளவுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரை மாத்த வேலை செய்வாங்கன்றதும் இன்னொன்னு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சேன். விஜய் அவர்கள் நேராக போய் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் டிஜிபி ஆஃபீஸில் எனக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி பிரச்சனைக்கு வெளில வந்து இந்த மாதிரி அவர் பண்ணணும், உடனே திட்டாதீங்க நீ ஆரம்பிச்சிட்டேன்னு, இந்த மாதிரி வெளில வர்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு அந்த செயல்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் முன்னாடி எதிர்பார்த்தேன், 10 நாள் முன்னாடி எதிர்பார்த்தேன். இந்த நிறைய பிரச்சனைகள் நடக்கல, அது எல்லாத்துக்கும் ஒரு குரல் கொடுக்கணும், இறங்கி போய் வேலை. இப்போ இறங்கி போன மாதிரி நேராக இறங்கி போ, வேற லெவலில் வந்துருக்கும் ப்ரோ. ஃபேமிலி இஷ்யூஸ் வந்தப்போ நீங்க என்ன பிரதர் சொன்னீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இந்த நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் உருட்டிட்டு இருக்கிறான்ல, அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் விஜய் பண்ண ஆரம்பிச்சு இறங்கி 4 கேள்வி கேட்டாருன்னா இதெல்லாம் காலி. நீங்க தானே காலி. இப்பயும் சொல்றேன், இப்பயும் லேட் இல்லை சரியா? சரி அட்லீஸ்ட் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 28 days தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, அதனால பண்றாரு. அட்லீஸ்ட் பண்ணுங்கிறேன், இறங்கி பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆதவர்ஜனா ஒரு மீட்டில் சொல்லியிருப்பாரு, இப்போ வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் ஒவ்வொரு நொடியும் நான் வந்து மக்களோட இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியே 15 நாள் ஆகுது. நான் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல, 15 days ஆகும். நேற்று தான் வந்திருக்காரு, அதுவும் டிவிகேல சம்மந்தப்பட்ட பெண்களை தப்பா பேசுனாரு. நான் என்ன சொல்றேன், யாரை பத்தி பேசினாலும் வாங்க வெள்ளங்கிறேன். ஒரு அப்டேட் வந்திருக்காதான், ஒரு 20 daysக்கு அவருக்கு வந்து இந்த பிரச்சார பயணம் பிளான் பண்ணிருக்காங்களா விஜய் அவர்களுக்கு. அவர் பெரம்பூர்ல ஆரம்பிக்கிறாரு, நாளைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, என்ன கன்ஃபார்மான்னு தெரியல எனக்கு. நம்ம சொல்லி அது 1 மணி நேரத்துல அப்டேட்டை மாத்தி விட்டுறாங்க, பர்மிஷன் பிரச்சனை இந்த பிரச்சனை ஒரே நாள்ல 4 இடத்துல பார்த்தேன். ஆமா, ஸோ பெரம்பூர்ல ஆரம்பிச்சு கொளத்தூர், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், அதுக்கப்புறம் அண்ணா நகர், 5 இடத்துல ஆரம்பிச்சு 20 நாளைக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் எத்தனை இடத்துக்கு போக முடியுதோ அத்தனை தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்களா. ஸோ ஒரு 100 தொகுதி வரைக்கும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிச்சிருக்காருன்னு தெரியல. பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன். பண்ணட்டும். இன்ட்ரெஸ்டிங்கா அந்த இடத்துல நடக்கிற பிரச்சனையை போய் பேசிட்டோம். எந்த இடத்துலாம் ஒரு மிஸ் அவுட் பண்ணாரோ, மிஸ் அவுட் பண்ண பிரச்சனையை ஒரு இடத்துல போகும்போதும் பேசலாம். நீங்க அதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு அப்படியும் கேட்கலாம். கண்டிப்பா சேலஞ்சு, கண்டிப்பா மிகப்பெரிய சேலஞ்ச் டிவிகேவுக்கு. எப்படி அந்த சேலஞ்சை வந்து அவங்க ஓவர் கம் பண்ண போறாங்க அண்ட் என்னவா அவங்க ப்ரூவ் பண்ண போறாங்க. ஏன்னா இது அவங்க ப்ரூவ் பண்ண போற எலெக்ஷன் 234 தொகுதியிலையும் தனியா போறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண போறாங்கன்றது எல்லாமே நெக்ஸ்ட் 28 daysல தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ ஒரு பொதுவான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோலையும் குரல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். எந்த ஸ்டாண்டும் இல்லாம பார்ப்போம் என்ன மக்கள் என்ன திமுக வராம இருக்க டிவிக்கு எல்லாரும் கடுமையா போராடுங்க. அவ்வளவுதான் என்னன்னு பார்ப்போம் பிரதர். ரொம்ப நன்றி.